ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து PSLV C-60 ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணில் ஏவியது இஸ்ரோ. ஸ்பேஸ் டாக்கிங் பரிசோதனை முயற்சிக்காக 2 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் பாய்ந்தது ராக்கெட். +5 seconds. Lift off normal. That's a marvelous lift off at PSLV. PSLV C-60 ராக்கெட் மூலம் ஏவப்பட்ட ஸ்பேடெக்ஸ் A, ஸ்பேடெக்ஸ் B என்ற 2 செயற்கைக்கோள்களை விண்ணில் நிலைநிறுத்தியது இஸ்ரோ. 2 செயற்கைக்கோள்களை தனித்தனியாக விண்ணில் செலுத்திய நிலையில் 2ஐயும் இணைக்க உள்ளது இஸ்ரோ. விண்ணில் நிலைநிறுத்தப்பட்ட 2 செயற்கைக்கோள்கள் மூலம் 24 ஆய்வுகளை மேற்கொள்ள இஸ்ரோ திட்டம். விண்ணில் தாவர வளர்ப்பு குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளதாகவும் தகவல். Ambience here on the night of 30th December 2024. திருவள்ளுவர் சிலை விவேகானந்தர் பாறை இடையே கண்ணாடி இடைப்பாலம் திறப்பு. 37 கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட கண்ணாடி இடைப்பாலத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். சிலை நிறுவிய வெள்ளி விழா ஆண்டையொட்டி திருக்குறள் நெறிபரப்பும் தகைமையாளர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் வழங்கினார். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் யார் அந்த சார் என்பது அந்த சாருக்குத்தான் தெரியும். நாங்கள் இல்லை அந்த சார் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு அமைச்சர் ரகுபதி பதில். சென்னை ராஜ்பவனில் ஆளுநர் ஆர்.என். ரவியுடன் தவேக தலைவர் விஜய் சந்திப்பு. சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, பெஞ்சல் புயல் நிவாரணம் என 3 கோரிக்கைகள் அடங்கிய மனுவை வழங்கினார். திமுக ஆட்சியில் பெண்களுக்கான பாதுகாப்பின்மை குறித்து தவேக தலைவர் விஜய் ஆளுநரை சந்தித்து பேசியிருப்பதற்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை வரவேற்பு. வழக்கை திசை திருப்ப முயற்சித்து வரும் திமுக அரசை கண்டிக்க பாதிக்கப்பட்ட மாணவியின் சகோதரனாக அனைத்து கட்சியினரும் போராட முன்வர வேண்டும் எனவும் வேண்டுகோள். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார வழக்கில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரனை காவலில் எடுத்து விசாரிக்க சிறப்பு புலனாய்வு போலீசார் திட்டம். 10 நாட்கள் காவலில் விசாரிக்க அனுமதி கோரி சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் மனு தாக்கல். IPCயில் இருந்து BNSக்கு மாறுவதில் ஏற்பட்ட பிரச்சனையால் வன்கொடுமை வழக்கின் FIRஐ மற்றவர் பார்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கலாம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி வன்கொடுமை FIR கசிந்தது குறித்து தேசிய தகவல் மையம் தமிழக குற்ற ஆவண காப்பகத்திற்கு விளக்கம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் 11 மாடிகளை கொண்ட புதிய நிர்வாக கட்டிடம் திறப்பு. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் MM சுந்தரேஷ், R மகாதேவன் திறந்து வைத்தனர். சென்னையில் புத்தாண்டு கொண்டாட்டங்களின் போது பொது இடங்களில் பட்டாசு வெடிக்க தடை. சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் அறிவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்புடன் 1000 ரூபாய் வழங்கப்படாததற்கு நிதி பற்றாக்குறையை சுட்டிக்காட்டுவது சரியல்ல. மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்கள் மகிழ்ச்சியாக பொங்கலை கொண்டாட 1000 ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். கும்பகோணம் மாநகராட்சி கூட்டத்தில் காங்கிரஸ் மேயர் சரவணன் கீழே விழுந்து மல்லாக்கப்படுத்து அலறல். திமுக கவுன்சிலர் கேள்விக்கு பதில் சொல்லாமல் கூட்டத்திலிருந்து வெளியேறிய மேயரின் அங்கியை பிடித்து இழுத்ததால் கீழே விழுந்ததாக தகவல். ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலில் வைகுண்ட ஏகாதசி விழா தொடங்கியது. மின்விளக்கு அலங்காரத்தில் கோவில் வளாகம் ஜொலித்த ட்ரோன் காட்சிகள். நடிகர் மன்சூர் அலிகானின் மகன் அலிகான் துக்ளக்கின் ஜாமீன் மனு தள்ளுபடி. போதைப்பொருள் விற்ற வழக்கு விசாரணையில் உள்ளதால் ஜாமீன் வழங்க போதைப்பொருள் சிறப்பு நீதிமன்றம் மறுப்பு. மகர விளக்கு பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடை திறப்பு. தந்திரி கண்டரரு பிரம்மதத்தன் முன்னிலையில் மேல்சாந்தி அருண்குமார் நம்பூதிரி நடையை திறந்து வைத்து தீபாராதனை. 930 கோடி ரூபாய் சொத்து மதிப்புடன் நாட்டின் பணக்கார முதலமைச்சர்கள் பட்டியலில் சந்திரபாபு நாயுடு முதலிடம்.
தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சொத்து மதிப்பு 8 கோடி ரூபாய் என ஜனநாயக சீர்திருத்தங்களுக்கான அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் தகவல். பிரயாக்ராஜ் கும்பமேளாவில் நாசா சாதுக்கள் போல கூட்டத்தில் புகுந்து தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தலாம் என உளவுத்துறை எச்சரிக்கை. கண்காணிப்பை தீவிரப்படுத்தி பாதுகாப்பை பலப்படுத்த உத்தரப்பிரதேச அரசு நடவடிக்கை. தனியார் வங்கிகள் மற்றும் ஸ்மால் பினான்ஸ் வங்கிகளில் கடந்த 3 ஆண்டுகளில் ஊழியர்கள் விலகல் 25% அதிகரிப்பு. வாடிக்கையாளர் சேவையில் இடையூறு ஏற்படவும் வங்கியின் செயல்பாடுகள் முடங்கவும் இது வழிவகுப்பதாக ரிசர்வ் வங்கி தகவல். மன்மோகன் சிங் மறைவுக்கு நாடு துக்கம் அனுசரிக்கும் வேளையில் வெளிநாட்டுக்கு புத்தாண்டு பயணம் சென்றுவிட்டதாக ராகுல் காந்தி மீது பாஜக புகார். ராகுல் பயணம் தனிப்பட்ட விவகாரம் என்றும் திசை திருப்பும் வேலையை பாஜக நிறுத்த வேண்டும் என்றும் காங்கிரஸ் பதிலடி. புத்தாண்டு கொண்டாட்டத்தையொட்டி டெல்லியில் போலீசார் மற்றும் துணை ராணுவ படையினர் கண்காணிப்பு. இந்தியா கேட், கன்னோட் பிளேஸ் போன்ற இடங்களில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்த நடவடிக்கை. டெல்லியில் ஆம் ஆத்மி மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் கோவில் அர்ச்சகர்களுக்கு மாதந்தோறும் 18,000 ரூபாய் வழங்கப்படும். அரவிந்த் கெஜ்ரிவால் தேர்தல் வாக்குறுதி. உணவு டெலிவரி பணி செய்தவர் கேரள நீதித்துறை தேர்வில் மாநில அளவில் 2ஆம் இடம் பிடித்து சாதனை. குழந்தை பருவத்தில் தந்தை கைவிட்ட நிலையில் தாயாரின் அரவணைப்பில் சட்டப்படிப்பு முடித்து சாதித்தவருக்கு பாராட்டு மழை. சென்னை அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து டெல்லியில் உள்ள தமிழ்நாடு பவனில் மாணவர்கள் போராட்டம். திமுக அரசை கண்டிக்கும் விதமான வாசகங்களுடன் ஏபிவிபி அமைப்பினர் முழக்கம். உத்தரப்பிரதேச மாநிலம் ஃபட்டேபூரில் தேசிய நெடுஞ்சாலையில் 2024 என்று எழுதி தீ வைத்த இளைஞர். கார் முன்பு நின்று ரீல்ஸ் எடுத்து பதிவிட்ட இளைஞரின் வீடியோ வெளியான நிலையில் கைது செய்தது போலீஸ். ஒரு சிகரெட் புகைத்தால் ஆணின் ஆயுட்காலத்தில் 17 நிமிடங்களும் பெண்ணின் ஆயுட்காலத்தில் 22 நிமிடங்களும் குறையும். லண்டன் பல்கலைக்கழக ஆய்வில் தகவல். கேம் சேஞ்சர் சினிமா விரைவில் ரிலீஸ் செய்யப்பட இருக்கும் நிலையில் கதாநாயகன் ராம் சரணுக்கு பிரம்மாண்ட கட் அவுட். விஜயவாடாவில் அமைக்கப்பட்ட 256 அடி கட் அவுட் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடிப்பு.